பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய விடியலின் நாளை ஆசீர்வாதமாய் காண செய்திருக்கின்றார். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், இறுதி வரை கீழ்ப்படிதல். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் அதிகாரம் 15 இறை வார்த்தை 28. அப்போது சாமுவேல், ஆண்டவர் இன்று இஸ்ரேல் அரசவை உம்மிடமிருந்து கிழித்து உம்மைவிட சிறந்த உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்துவிட்டார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வை சாமுவேல் சவுல் அரசரிடம் கூறக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. சவுல் ஆரம்பத்தில் மிக தாழ்மையாக தன்னுடைய ஒவ்வொரு அடிகளையும் தொடங்கினார். ஆண்டவர் அவரை அபிஷேகம் செய்த போதிலும் அவர் சொன்னது, என்னுடைய குலகோத்திரம் மிக மிக சிறியது, என் குடும்பம் சாதாரணமானது, என் தகப்பன் வீடோ மிக சிறியது, என்னை ஆண்டவர் அபிஷேகம் செய்கிறார் என்று தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படிந்த மனுஷனாக ஆரம்ப காலத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகனாக தன்னுடைய வாழ்வை ஆரம்பித்தார். தன் வேலையால் சொன்ன ஆலோசனையை கூட கேட்ட ஒரு மனிதராக இருந்தார். இறை மனிதரை சந்திக்க சென்றபோது அவருக்கு வேண்டிய காணிக்கையை அவர் எடுத்து சென்றார். ஆனால் அரசனான பிறகு அவருடைய சுபாவம் அனைத்தும் மாறியது, அவருடைய எண்ணம் மாறியது, அவருடைய பேச்சு மாறியது, தான் என்ற எண்ணம் வந்துவிட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் முழுமையாக கீழ்ப்படியாத நபராக இருந்தார். ஆண்டவர் அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்துவிட்டு வா என்று சொன்னபோது அவர் அந்த தருணத்தில் செய்தது முதல் தரமான ஆடுகளையும் மாடுகளையும் விட்டு வைத்து விட்டார். சாமுவேல் இதை பற்றி சவுல் அரசனிடம் கேட்டபோது அதற்கு அவர் கொடுத்த பதில், வீரர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக அதை விட்டு வைத்தார்கள் என்று சாக்கு சொன்னார். ஆண்டவர் சொன்னது, அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்து விட்டு வா, எதையும் விட்டு வைக்காதே என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அவர் நினைத்தபடியே அவர் சிந்தனைக்கு ஏற்றவாறு மனிதர்களை பிரியப்படுத்த மனிதர் சொன்ன காரியத்தை அவர் அன்றைக்கு செயல்படுத்தினார். இது ஆண்டவருக்கு ஏற்றவையாக இல்லை. 1 சாமுவேல் அதிகாரம் 15 இறைவார்த்தை 22 பார்க்கின்றோம். அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் தான் அவருக்கு பிரியமான ஒரு காரியமாம். சவுலரசன் சொன்னது, ஏன் இந்த ஆடையும் மாடையும் நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்றால், இது முதல் தரமானது ஆண்டவருக்கு பலி செலுத்த. ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டாம் என்று சொன்ன பிறகும் நாம் அதை வைத்திருந்தோம் என்றால் அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செய்த ஒரு காரியம். தேவன் வேண்டாம் என்று சொன்னது நமக்கும் வேண்டாம் என்று இருக்க கடவது. தேவன் வேண்டும் என்று நினைத்ததை நாமும் நம்முடைய வாழ்வில் வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இவ்வாறாக கீழ்ப்படிதலை விட சிறந்த பலி இல்லை என்று இந்த வசனம் நமக்கு உண்மையாக குறிப்பிடுகின்றது. இறுதி வரை கீழ்ப்படிதல். தொடக்கத்தில் சவுல் அரசன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த மகனாக, ஆண்டவருக்கு உகந்த மகனாக இருந்தார். ஆனால் அரச பதவி வந்த பிறகு அவருடைய சுபாவத்திலும் அவருடைய நடத்தையிலும் அவருடைய பேச்சிலும் எல்லாவற்றிலும் மாற்றங்கள் தெரிந்தது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலை விட சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார். இதற்காக இவ்வாறு செய்தேன், அதற்காக அப்படி செய்தேன் என்று. ஆரம்பத்தில் கீழ்ப்படிந்த சவுல் அரசன் தன்னுடைய வளர்ச்சிக்கு பின்பதாக அவருடைய எல்லா நடவடிக்கையும் மாறியனவா இருந்தது. ஆகையால் ஆண்டவருடைய கோபம் மூண்டது. சாமுவேலிடத்தில் ஆண்டவர் சொன்னது, சவுல் அரசனை நான் நீக்கிவிட்டு அவன் இருந்த இடத்தில் அவனை விட சிறந்த ஒரு உத்தமனுக்கு அந்த ராஜ்யத்தை நான் ஒப்படைக்க போகிறேன் என்று ஆண்டவர் சாமுவேலிடத்தில் கூறுகின்றார். இவ்வாறு இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு சவுல் அரசன் சொன்னது, நான் ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வாஞ்சிக்கிறேன், சாமுவேலே நீர் என்னோடு வாரும் என்று கூப்பிட்ட போது சாமுவேல் சொன்னது, நீர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டதால் நான் உம்மோடு வரமாட்டேன் என்று சாமுவேல் இந்த வார்த்தையை கூறுகின்றார்.
1 சாமுவேல் அதிகாரம் 15 இறைவார்த்தை 26 பார்க்கின்றோம். அப்போது சாமுவேல் சவுலிடம், நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து விட்டதாலும் ஆண்டவர் இஸ்ரேல் மீது அரசு செலுத்துவதினின்று உம்மை விலக்கிவிட்டதாலும் நான் உம்மோடு திரும்ப வர மாட்டேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, சவுல் அரசன் தான் செய்தது தவறு, நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்த போது அந்த காலம் முடிந்த காலமாய் இருந்தது. ஏனென்றால் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் சவுல் அரசன். ஆனாலும் ஒரு காலகட்டம் வந்தபோது அந்த அபிஷேகத்தை மறந்து, ஆண்டவர் கொடுத்த உயர்ந்த ஸ்தானத்தை மறந்து, இந்த பட்டம், பதவி, இந்த புகழ், இந்த அரியணை எல்லாம் என் ஆண்டவர் தான் கொடுத்தது என்பதை மறந்துவிட்டு அவருடைய எண்ணத்தின்படியும் மனிதர்களை திருப்திப்படுத்தக்கூடிய எண்ணத்தின்படியும் அவர் வாழத் தொடங்கினார். ஆகையால் தான் இறுதி வரை அவரால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாத ஒரு நபராக மாறிவிட்டார். அதே போல அவரிடத்தில் ஆண்டவர் கொடுத்த ராஜ்யத்தையும் ஆண்டவர் பறித்து விட்டார். உன்னை விட சிறந்த ஒரு உத்தமனுக்கு, ஒரு சிறந்த மகனிடத்தில் இந்த ராஜ்யத்தை நான் ஒப்படைக்க போகிறேன் என்று சாமுவேல் மூலியமாக சவுலிடத்தில் ஆண்டவர் தெரியப்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்முடைய ஆரம்பத்தில் நிறைய நேரம் நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கலாம், செபித்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்யலாம். ஆனால் நாளடைவில் நமக்கு செல்வங்கள் வரும்போதோ அல்லது பதவிகள் வரும்போதோ அல்லது புகழ் வரும்போதோ நம்முடைய சுபாவங்கள் மாறிவிடுகின்றது, குணங்கள் மாறிவிடுகின்றது, பேச்சு மாறிவிடுகின்றது. ஆரம்பத்தில் இருந்த கீழ்ப்படிதலும் உத்தமமும் நாளடைவில் நம்மை விட்டு அது மறைந்து விடுகின்றது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டு நாம் அந்த காரியத்தை நியாயப்படுத்தவும் விரும்புகின்றோம். இதனால் தான் நான் இவ்வாறு செய்தேன், இதற்காக தான் இதை நான் செய்தேன் என்று தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்துவிட்டு அதை நியாயப்படுத்தி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆரம்பத்தில் நான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் நாளடைவில் என்னால் அதில் நிலைத்து நிற்க முடியவில்லை. இன்றைக்கு உலக பிரகாரமான எண்ணங்களோடு ஓட்டங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் என்னுடைய வாழ்வை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். எது நடந்தால் என்ன என்று மிக மிக அலட்சியமாக என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எச்சரிக்கை விடுக்கின்றார். ஆரம்பத்தில் எனக்கு உகந்த மகனாக இருந்தாயே, அந்த நாட்களில் எனக்கு பிரியமானதை செய்தாயே, ஏன் இப்போது என்னை மறந்து விட்டாய்? ஏன் இப்போது நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கிடையாது? ஆரம்பத்தில் கீழ்ப்படிதலோடு நடந்த நீ இதோ இந்த நாட்களில் என்னை விட்டு மறந்து, என்னை விட்டு பிரிந்திருக்கின்றாய், என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கின்றாய் என்று நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த வார்த்தையை விடுக்கின்றார். இன்றிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். இறுதி வரை கீழ்ப்படியும் போது நிச்சயமாக உயர்வின் நாட்களை சந்திப்போம். அந்த உயர்வும் நம்முடைய வாழ்வில் நிலைத்து நிற்கும். இறைவனோடு பயணம் செய்வோம். நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய எல்லாமே அவர் சித்தப்படி நம்முடைய வாழ்வில் வரட்டும். அதுவே நமக்கு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தரும். சவுல் அரசனை போல் வாழாதபடி ஆண்டவருக்கு பிரியமாக நம்முடைய தொடக்கமும் இறுதியும் கீழ்ப்படிதலுள்ள மகனாக, கீழ்ப்படிதலுள்ள மகளாக நாம் வாழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா. அன்பே உருவான இறைவா, உமக்கு கீழ்ப்படிதலை விட மேலான பலி ஒன்றுமே கிடையாது. அந்த கீழ்ப்படிதலை தான் நீர் விரும்புகின்றீர். உமக்கான நெறியில் நான் வாழ ஆசைப்படுகின்றேன். உம்மோடு பயணிக்க ஆசைப்படுகின்றேன். இனி வரக்கூடிய நாட்களில் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வாஞ்சிக்கின்றேன். என்னுடைய வாழ்வை நீர் மேன்மைப்படுத்தும், என்னுடைய வாழ்வை சீராக்கும். எப்பேற்பட்ட உயரங்களுக்கு நான் சென்றாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மனிதனாக நான் வாழ்வேன். இன்றிலிருந்து என்னுடைய வாழ்வை மாற்றும். உயர் ஸ்தலங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்தும். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஏறெடுக்கிறேன். உயிருள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.